சீனிவாஸ் சார் திரும்பி ஜாயின் பண்ண சொல்லவா? சார் ஜாயின் பண்றீங்களா? பண்ணிட்டீங்களா? வரலையே சார் இதுல இருக்கா? இந்த ஒரு நிமிஷம் பாக்க சார் ஜாயின் பண்ணிட்டாங்க இருக்கா பாருங்க. ஜாயின் பண்ணிட்டாங்க பாருங்க சார். அப்படியே சார் நீங்க வீடியோ ஆன்ல வைங்க சார், அப்பதான் எங்க ஸ்கிரீன் வருவீங்க. இல்ல சைட்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் காமிக்குதா உங்களுக்கு எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கன்னு? அப்ப நீங்க வேற லிங்க்ல போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் திருப்பி நான் நேற்று லிங்க் தானே மாறி இருக்கா? இந்த ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார் கூப்பிடுறேன் சார். இப்ப எங்களுக்குள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டத்தட்ட 130 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த லிங்க்ல இல்ல நீங்க இந்த ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். உங்க மெயிலுக்கு இப்ப வந்திருக்கும் சார் இப்ப மெசேஜ். ஆமா இப்ப அனுப்பியிருக்காரு சார். அந்த இதா இருக்கு சார். எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க சார் உங்களுக்கு தெரியுதா? மேல பீப்பிள் 132 இருக்கா? ஒரு நிமிஷம். யாரோட மைக் ஆன்ல இருக்கு? என்னோட மைக். கொஞ்சம் இது பண்றியா? ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணிடுறேன். சிறப்பு என்னன்ற சொல்லுவாங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் இன்னும் கெஸ்ட் வரல. வந்துட்டாங்க உள்ள ஜாயின் ஆயிட்டாங்க சார். சரி 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 சார் உள்ளதான் இருக்காங்க. சரி ஸ்டார்ட் பண்ணட்டுமா சார்? ஸ்டார்ட் பண்றோம்.
Very good afternoon to one and all present here. It's my immense pleasure to welcome you all for this occasion of our college Founders Day celebration. With these few words, I request one of my colleagues, Mr. S. Balamurugan, lecturer of electrical department, to deliver the welcome address. Very good afternoon to all. First of all, I would like to say thanks to our management, principal, to organize this kinds of webinar. I welcome our honorable principal for the valuable guidance to conduct this webinar. Welcome you, sir. Next, I would like to extend a special welcome to our guest, Mr. R.A. Srinivasan, alumni of the UPC 1991 batch, who will be giving special lecture on the topic of recent advancements in electrical. Welcome you, sir. I welcome our honorable HOD in charge, Mr. G. Sir. Welcome you, sir. We are so excited to welcome our students to participate in our Founders Day celebration. Welcome you all. Then I welcome to all our department staff members for this wonderful occasion. Welcome you all. Thank you. Thank you, sir. Next, I would like to invite Mr. L. Prem Kumar, Senior Lecturer of Electrical Department, to introduce our chief guest. Sir, please. Good afternoon, one and all. Before introducing chief guest, I would like to inform the special day. இன்னைக்கு என்ன விஷயம்ன்றதை நம்ம முதல்ல சொல்லிக்கிறேன். அதுக்கு நம்ம சாரோட இன்ட்ரோடக்ஷன் நானே சேர்த்து கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபவுண்டர்ஸ் டே, அதாவது நம்ம சேர்மன் திரு ராமசாமி ஐயாவோட பிறந்த தினம். அவர் நினைவா அவருக்கு வந்து 84 வருஷம் 84th பர்த்டே இன்னைக்கு அவங்களுக்கு. அந்த நினைவு தினத்தை தான் நம்ம ஒரு கல்வி திருவிழாவா, அதாவது யூஸ்ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், கம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கொண்டு வர்றோம். ஸோ அவங்களோட இது சர்வீஸ் என்ன, சேவைகள் என்னன்றதை நம்ம ஒரு சின்ன சுருக்கமா சொல்லிடுறேன். ஸோ கல்லூரியின் தோற்றம் மற்றும் செயல்பாடுகள், நம்ம கல்லூரி வந்து எப்போ தோன்றுச்சு, அதோட செயல்பாடுன்னு சொல்ல போறேன். கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான தொழிற்கல்வி அளிப்பதன் மூலம் அத்தகைய மாணவர்கள் சார்ந்த சமூகத்தின் பொருளாதார மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது அறக்கட்டளை தலைவர் திரு கல்வி தந்தை திருமிகு கே ராமசாமி அவர்களின் உள்ளார்ந்த எண்ணமாகும். அந்த எண்ணத்தின் விளைவாக கல்வி தந்தை அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் லட்சுமம்மாள் பாலிடெக்னிக் கல்லூரி. அவர்களால் 1984 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. 6/8/1984 அன்று கல்லூரி முறையாக செயல்பட ஆரம்பித்தது. இது தமிழ்நாடு அரசால் சுயநிதி திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட கல்லூரி ஆகும். இக்கல்லூரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் நாட்டின்புதூர் KR நகரில் எம் துரைசாயபுரம் லட்சுமம்மாள் கல்வி அறக்கட்டளையினால் நிறுவப்பட்டு திறம்பட நிர்வகிக்கப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலை 7 கோவில்பட்டி நகரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் பரந்த நிலப்பரப்பில் மிக நேர்த்தியான கட்டிட அமைப்போடு உருவாக்கப்பட்டு எந்த பகுதியை சேர்ந்தோரும் எளிதாக வரும் வகையில் முதன்மையான இடத்தில் இயங்கி வருகிறது. 1984 தொடங்கப்பட்டு வெள்ளி விழாவை கண்டு சிறப்பினை பெற்ற கல்லூரி என்பது மிகுந்த பெருமைக்குரியது. பாலிடெக்னிக் கல்லூரிக்கு தேவையான மிகச் சிறந்த கட்டிடங்கள், ஆய்வகங்கள், நவீன ஆய்வு கருவிகள், துறை சார்ந்த தொழில்கூடங்கள், பேருந்து நூலகம், உடற்பயிற்சி கூடம், விளையாட்டு மைதானங்கள், உள்ளரங்குகள், பிராட்பேண்ட் வசதி பெற்ற கணிப்பொறி மையங்கள், விடுதி, வங்கி, ATM, அஞ்சலகம், சிற்றுண்டி சாலைகள், மாணவர்களுக்கான வாகன நிறுத்துமிடங்கள், கல்லூரி பேருந்துகள் என அனைத்து வசதிகளையும் ஒருங்கே பெற்று நேர்த்தியாக செயல்பட்டு வருகிறது. அனைத்து இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுவின் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது மேலும் சிறப்புடையதாகும். நமது கல்லூரியில் பின்வரும் பாடப்பிரிவுகள் கற்பிக்கப்படுகின்றன. முதலாவதாக சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கும் மாணவர்கள் தங்கி படிப்பதற்கான 160 அறைகளுடன் 24 மணி நேரம் மின்சார வசதி, தூய குடிநீர், உணவுப்புறம் இவற்றோடு அமைக்கப்பட்ட விடுதி செயல்பட்டு வருகிறது. இதுதான் நம்மளோட கல்லூரியோட தோற்றம், ஒரு ஹிஸ்டரி. நமது கல்வி தந்தை திரு கே ராமசாமி ஐயா அவர்கள் கல்வி சேவைக்காக நிறுவப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் நம்ம இன்ஸ்டிடியூஷன். இது வியாபார நோக்கம் இல்லாமல் கல்வி சேவைக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட நிறுவனம் தான் நம்மளுடைய இந்த லட்சுமி அம்மாள் பாலிடெக்னிக் கல்லூரி. இன்றைய தினம் வந்து நம்ம ஃபவுண்டர்ஸ் டே வர சிறப்பு சொல்லியாச்சு. அடுத்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த போறேன். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி சீஃப் கெஸ்ட், சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த போறேன். முதல்ல சாரை அறிமுகப்படுத்துறேன். Good afternoon, all participants of this webinar session. I am very happy to introduce our chief guest, Mr. R. Srinivasan, who is now presently working as a principal of Sri Ramana Polytechnic College, located at Moolakaraipatti, which belongs to Tirunelveli district. At the outset, I would like to proudly introduce our chief guest as our honorable alumni of Lashmi Ammal Polytechnic College, who completed diploma in our electrical and electronics engineering department in the year 1991. அதாவது நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் 1991 வருஷம் வந்து நம்ம கல்லூரியில பயின்றாரு. அவர் நம்முடைய சிறப்பான ஒரு முன்னாள் மாணவர். இப்ப தற்சமயம் வந்து ஒரு பாலிடெக்னிக் ரமணா பாலிடெக்னிக் கல்லூரி மூலக்கரைப்பட்டியில வந்து முதல்வராக செயல்பட்டு இருக்காங்க. He completed his bachelor degree in Italy at Government College of Engineering, Tirunelveli, and completed his Master of Engineering degree in CSE from Manoormaniam Sundaram University, Tirunelveli. He also done Master degree in Business Management at Alagappa University, Karaikudi. So, அவருடைய படிப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் டிப்ளமோ நம்மள ஃபர்ஸ்ட் படிச்சாங்க. அப்புறம் BE முடிச்சிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல. அப்புறம் ME டிகிரி வந்து மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க. ஃபைனலா மாஸ்டர் டிகிரி இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடில சார் முடிச்சிருக்காங்க. He is an annual member of Institute of Engineers and Indian Society of Technical Education. சார் வந்து ஒரு ஆனுவல் மெம்பர். இதுல பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் மற்றும் இந்தியன் சொசைட்டி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லி இருக்கு. அது ரெண்டுலயுமே சார் வந்து ஆனுவல் மெம்பரா இருக்காங்க. Is having a vast teaching experience of 20 years, which includes 12 years as principal in the Polytechnic, 5 years of industrial experience. சொல்லுங்க சார். இந்த ஸ்ரீராம் பையனா கேமரா மியூட் பண்ண சொல்லுங்க. ஸ்ரீராம் மியூட் பண்ணுவீங்க. சரி, திருப்பி சொல்றேன். Our chief guest is having a vast teaching experience of 20 years, which includes 12 years as principal in a polytechnic, 5 years of industrial experience in windmill, and Tamil Nadu Electricity Board at Tuticorin region. சார் வந்து ஒரு 20 வருஷமா தொடர்ந்து கல்வி பணியில அவருடைய அனுபவம் இருக்கு. அதை தொடர்ச்சியா 12 வருஷம் கல்லூரி முதல்வராக இருக்காங்க. ஒரு பாலிடெக்னிக்கோட முதல்வராக இருக்காங்க. 5 இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு விண்டமில்ல. அப்புறம் ஒரு வருடம் அப்ரண்டிஸ் வந்து தமிழ்நாடு மின்சார சார் வந்து பண்ணியிருக்காங்க. He is also having vast interest in various activities such as conducting career guidance programs at various schools and colleges. Around 150 programs has been successfully conducted by our chief guest Srinivasan sir. He has also organized 3 faculty development programs for college faculties and another FDP faculty development program for school headmasters. சார் வந்து நம்ம கல்வி பணியில வந்து டீச்சிங் மட்டும் செய்யல, மேற்கொண்டு நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு 150 ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்காங்க. கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், அதாவது படிச்சு முடிச்ச அப்புறம் என்ன செய்ய போறோம் அந்த தொலைநோக்கு பார்வையில நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ஒரு 150 ப்ரோக்ராம்ஸ் வந்து சார் வந்து நடத்திருக்காங்க. அதே மாதிரி டீச்சர்ஸுக்கு, அதாவது ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், டீச்சருக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்ண ப்ரோக்ராம்ஸ் நிறைய காலேஜ் ஃபேக்கல்டிஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸுக்கும் வந்து சார் ஒரு FDP பண்ணிருக்காங்க. With this, I conclude my chief guest introduction. I hope you will all enjoy this today's webinar session, which is recent advancements in electrical machines, which includes the basics in electrical machines too. So, second year பையங்க, third year பையங்க, முடிச்சு போன பையங்களும் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உபயோகமான மிஷின்ஸ், இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மிஷின்ஸ்ல வந்து பேசிக்ஸே நமக்கு தெரியாம இருக்கும். நம்ம சில பேர் மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்போம்.
அந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு இன்டர்வியூ போனாலும் சரி, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்ல நமக்கு தெரியணும். அதான் ரொம்ப ரொம்ப எசென்சியல். ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெஷின்ஸ் பேசிக்ஸ் தெரியலன்னா ரொம்ப ஒரு அது வருத்தப்பட விஷயம். அந்த பேசிக்ஸ்ல இருந்து சார் இன்வால்வ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சொல்லி தர போறாங்க. ஐ ஹோப் டுடே ஆல் வில் ஹேவ் a good feast of session. Thank you, sir. Thank you, sir. I request Engineer R.V. Srinivasan, sir, alumni for LAPC in EEE department, 1991 passed out. Now he is working as a principal of Ramana Polytechnic College, Tirunelveli, to share his intellectual knowledge about recent technologies in electrical machines. Sir, please. Good afternoon to one and all. Thanks, Mr. Indaraj and Mr. Prem Kumar for arranging this wonderful webinar. Before I am presenting the session, I would like to say some few words about our college chairman, UK Ramaswamy. அப்படிங்கிற அந்த பேரை கேட்டாலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம பிரதமருடைய பிறந்த நாள், பெரியாருடைய பிறந்த நாள், இப்படி நிறைய சாதிச்சவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு இருக்கிற அந்த பட்சத்துல நம்மளுடைய சேர்மனும் மிக நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்தாபனம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இன்னைக்கு அவங்க பிறந்த தினம் வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங் டேயா நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த ரொம்ப அருமையான முறையில பண்ணிட்டு இருக்கிறீங்க. நினைக்கும் போது உண்மையிலேயே அந்த கல்லூரியில நம்ம வந்து படிச்சோம் அப்படிங்கிறது ஒரு ரியலி ஐ எம் ப்ரௌட்லி சே ஐ எம் அலுமினி ஆஃப் LAP. அது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. என்ன காரணம்னு சும்மா சாதாரணமா சொல்லிட முடியாது. அதை வந்து ஒரு 84ல ஒரு பாலிடெக்னிக்ல வந்து ஃபுல் ஃபிளட்ஜ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து நமக்கு அவைலபிளா இருக்குது அப்படின்னா அது வந்து டெஃபினட்டா சதர்ன் ரீஜன்ல ஒன் அண்ட் ஒன்லி LAP, கோவில்பட்டி லட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ். அதுல நோ டவுட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், நாட் ஒன்லி த academic side and also the sports side. ஸ்போர்ட்ஸ் சைட்லயும் வந்து நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு இருந்த பிரின்சிபால் சரி, எங்களுக்கு இருக்கிற ஃபேக்கல்டிஸும் சரி, எல்லாருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அந்த சேர்மனுடைய விஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே உணர முடியும். படிச்சுக்கிட்டு இருக்கிற காலங்கள்லயே அவங்க வந்து சொல்றது வந்து நம்ம பையன் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜியோட வெளியில போகணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய நோக்கமாகவும் இருந்தது. அவங்க விஷன் அண்ட் மிஷனை வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து காமராஜரை வந்து பார்க்கல, காமராஜரா அவரை வந்து நாங்க பார்த்துருக்கோம் அப்படின்னா அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இன்னைக்கு தேதியில அவங்க பிறந்த நாள் அவங்க விழால வந்து நான் இன்னைக்கு வந்து பேசுறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜஸா இருக்குது. அவங்க அந்த மேனேஜ்மெண்ட், and the college principal and all the faculty members, I must thank especially the head of the department, Mr. Murugesan, and the senior lecturer Prem Kumar, Indaraj and Balamurugan. Everybody is working hard for that development of the particular department. So I am really very proud. Our people are working for the development of our students. எந்த நான் இப்போ ப்ரெசென்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற காலேஜ் எதா இருந்தாலும் சரி, அல்டிமேட்டா வந்து the generation is very very important. To whom we are going to give our knowledge, that is simply we can say it is knowledge sharing. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒன்று ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் வெபினாரோடைய மெயின் ஐடியா இல்லை அஜெண்டா. எல்லாத்துக்கும் மேல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரேம் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு, நம்ம பேசிக்லயே வந்து பெரிய அளவுல நம்ம வந்து ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, we are always studying the particular subject only for the examination oriented view. எக்ஸாம் ஓரியன்டா படிச்சுட்டு அப்படி நம்ம வந்து அதை வந்து மக்கப் பண்றோம், then we are just ignoring all those things. That is not the real way to study the technical education. Technical education is totally different. Until and unless not knowing the application of the particular area, we simply ignore all those things. Main reason வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எல்லா இடத்துல போய் சொல்றது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு வந்து இதோடைய பயன்பாடு தெரியணும் அப்படிங்கிறது தான். எப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அதுல வந்து நமக்கு எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி தெரியாம நம்ம ஒரு விஷயத்த படிச்சோம் அப்படின்னா டெஃபினட்டா அதை வந்து மறந்துடும்.
இந்த காரணத்துக்காக தான் இதை நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா டெஃபினட்டா நம்ம வந்து அது மறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நவ் ஐ எம் கோயிங் டு பிரசன்ட் சம் ஸ்மால், ரொம்ப பயப்பட வேண்டாம், சின்ன சின்ன ஒரு 4-5 ஸ்லைட் தான். அது மட்டும் முடிச்சுட்டு நம்ம இந்த கொஞ்சம் உள்ள சப்ஜெக்ட்ல பேஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு then we have to go for an important video. We should know what is happening in our country, very very nearer to our state. நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல திருப்பி அனுப்புவா. சரி, ஓகே ஓகே. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். 1 minute அப்படியே லைன்ல இருங்க, நான் ஒரு சின்ன ஒர்க் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு திருப்பி பண்றேன். Sorry for the interruption. Now I am going to present the subject, what actually given for me for today's session. So the recent advancement in electrical machines. This is the topic given for me for today's webinar. But prior to that, I am going to discuss about the basics of electrical machines. What is generator and what are the different types of generator? Why we are going for different types? What is the need? First, what is generator? Generator is nothing but generating electrical energy or electrical power. So according to Faraday's law, வந்து நம்ம வந்து ஜெனரலா சொல்றது வந்து Faraday law வந்து என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, whenever a conductor moves in between the magnetic field, it cuts the magnetic flux line. Sir, excuse me, sir. Sorry for interruption. So could you please press that hide button? Pardon? In your screen, press that hide button, sir, so as to get the full view. Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Okay, sir. Okay. So once again, I am repeating the same. The generator is nothing but according to Faraday law. Faraday's law வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, a conductor moves in between the magnetic field, it cuts the magnetic flux lines, so automatically the EMF will be induced where at the conductor. So conductorல நமக்கு வந்து EMF induced ஆகும், அதை நம்ம வந்து கலெக்ட் பண்றோம். அடுத்து next immediately we have to ask a question. How much the EMF will be? எவ்வளவு EMF வந்து ஜெனரேட் பண்ணுவோம்? It is depends upon the rate of change of flux, that is d pi by dt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா நம்ம சொல்லுவோம் ஜெனரலா. So this is nothing but a generator. Okay, and different types of generator available. Why we have to go with different types அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து rotating field stationary armature, then rotating armature stationary field அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் ஜெனரேட்டர் நமக்கு வந்து அவைலபிளா இருக்கு. எதுக்கு சார் நம்ம ரெண்டு டைப் போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மினி நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. நம்ம அதுல வந்து நிறைய question will be asked for you. Why what are the advantages of rotating field generator அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின்லாம் கேட்டுருப்பாங்க. பட் நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சிருக்கோம். பட் ரியல் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அதுலயே நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் ரெண்டு டைப் இருக்கு. சாலியன்ட் போல்னு ஒன்று இருக்குது, டர்போ ஆல்டர்னேட்டர் இருக்கு.
why we have to go with these kind of different types of generator. ஒரே ஒரு ஜெனரேட்டர் இருந்தா போதும் இல்லை சார், அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பவரை வந்து ஜெனரேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துருக்கலாம். பட் based on the requirement, அதான் முதலே சொல்லியிருந்தேன், அந்த அப்ளிகேஷன் தான் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ளிகேஷன் படி பார்க்கும் பொழுது இப்போ நமக்கு வந்து ரொம்ப நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு சேருலா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெட்டோட ஹைட் வந்து இட் இஸ் வெரி வெரி மினிமல். ஹெட்டோட ஹைட் மினிமல் ஆயிடுச்சுன்னா வாட்டரோட வெலாசிட்டி குறைஞ்சிரும். வெலாசிட்டி குறைஞ்சிருச்சுன்னா ஸ்பீடு குறைஞ்சிரும். ஸ்பீடு குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு ரெக்வயர்டு ஃப்ரீக்வன்சி எடுக்க முடியாது. ஸோ என்எஸ் அந்த ஃபார்முலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 120 f/p அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல ஃப்ரீக்வன்சி இஸ் கான்ஸ்டன்ட் 50 Hz we need, and the only parameter we can change is number of poles. So number of poles நம்ம வந்து வேரி பண்ணி தான் அதை வந்து அந்த ரெக்கார்டு ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த சிங்கர்னஸ் ஸ்பீடை வந்து நம்ம வந்து வேரி பண்றதுன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா வெலாசிட்டி குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா the speed will get reduced. ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் போல்ஸை கூட்டியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி we will get the required frequency. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைனை மாற்றுறதுக்காக தான் we are going to study the different types of generator first. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டர் வந்து ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தேவைகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பை நேச்சர்ல we have dams. நம்ம வந்து நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் பார்த்துருக்கோம். இது எல்லாமே பை நேச்சர்ல கிரியேட் ஆனது. அந்த இடத்துல ஒரு தண்ணி இருக்குது, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்றோம். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி we have to capitalize. அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒன்லி நமக்கு வந்து என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து அந்த காலத்திலே நமக்கு வந்து இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய ரிசர்ச் மெத்தடாலஜியில போய் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த மாதிரி அவுட்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ரொட்டேட்டிங் ஃபீல்டு ஸ்டேஷனரி ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சைக்கிள் டைனமோன்னு சொல்லி ஒன்று நம்ம எல்லாருமே லைஃப்ல பார்த்துருக்க ஒரு விஷயம் தான். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க எனக்கு தெரியல. பட் இந்த சைக்கிள் டைனமோ வந்து வாட் டைப் ஆஃப் ஜென்ரேட்டர், whether it is generate AC or DC. This is the basic question I'm normally asking to the people, but majority of the people are fails to answer. The reason is when miniature type generators are normally it produce only DC. So first of all you have to clarify it. No rotating machine which generate DC. So all rotating machines generate only AC until and unless a additional device, a commutator, which associate with that machine, we can change the alternating current into direct current. So no rotating, no rotating machine which generate DC. So all rotating machine which generate only AC. The reason behind is EMF is equal to BLB sin theta அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ அதுக்குண்டான ஃபார்முலா நீங்க சைன்ல வந்து அது ஒவ்வொரு ஆங்கிளா அந்த கண்டக்டர் ஆங்கிளுக்கும் அந்த ஃப்ளக்ஸுக்குள்ள அந்த ஆங்கிள் தான் அந்த சைன் தீட்டாங்கிறது. ஸோ அந்த ஆங்கிள் ஒவ்வொரு ஆங்கிளும் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆல் சில்வர் பீக்கர்ஸ்ல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைனசாய்டல் வேவ் ஃபார்ம் யூ வில் கெட் த சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். ஸோ எவ்ரிதிங் வி ஹேவ் எ ப்ரூஃப், பக்கா ப்ரூஃப் நமக்கு வந்து அதுல இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையும். ஸோ சைக்கிள் டைனமோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டேஷனரி ஆர்மேச்சர் ரொட்டேட்டிங் ஃபீல்டு மிஷின். Cycle dynamo is a AC generator first, which generate only AC since there is no commutator inside. So the cycle dynamo is AC generator, but it is the best example for stationary armature rotating field. ஏன்னா அது ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் நீங்க கலட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் தான் அந்த வீலோட ஹெட்டோட சேர்ந்து உள்ள அந்த ஸ்டெம்ப்ல மாதிரி இருக்கும், அது சுத்திட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் ரொட்டேட்டிங் ஃபீல்டு ஸ்டேஷனரி ஆர்மேச்சர். அந்த ஸ்டேஷனரியா இருக்கக்கூடிய ஆர்மேச்சர்ல இருந்து பவரை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து we are connecting directly to the load. That is a lamp. So this is what the basic idea of generator. The next is construction comparison between DC generator and DC motor. Anybody is having an idea? Is there is any comparison difference between DC generator and DC motor? Immediately I can ask the next question. Can a DC motor acted as DC generator? If your prime mover is connected to the motor, can we act a DC motor as a DC generator?
So these are all the questions we have to ask ourselves. Since there is no construction difference between these two, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு டிசி மோட்டாருக்கும் டிசி ஜெனரேட்டருக்கும் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபரன்ஸும் கிடையாது. இதுல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே அதுலயும் இருக்கு. இதுல ஆர்மேச்சர் இருக்கா, அங்கேயும் இருக்கு. இங்க ஃபீல்டு இருக்கா, அங்கேயும் இருக்கு. இங்க இன்டர்போல்ஸ் இருக்கா, அங்கேயும் இருக்குது. இங்க கம்யூட்டேட்டர் இருக்கா, அங்கேயும் கம்யூட்டேட்டர். So there is no change at all. So any DC motor can be acted as DC generator. The only thing, instead of giving electrical input to the motor, we have to give the mechanical input, so automatically it will act as a DC generator. Likewise, a DC generator can act as a DC motor. This is vice versa. So there is no comparison difference between these two. We should know, as an electrical engineer, we should know, since this particular question asked to me when I gone to PhD College of Engineering at Coimbatore. So Coimbatore போயிருக்கும்போது அங்க இருக்கிற ஹெச்ஓடி என்கிட்ட வந்து முதல்ல கேட்ட கேள்வி இதுதான், தம்பி உங்களுக்கு இதை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அன்னைக்கு வந்து அதோட அவேர்னஸ் இல்லை. தென் அவர் எனக்கு வந்து அன்னைக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு சொல்லார். அவர் வந்து ஸோ எதுக்காக நான் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னா, as an electrical technocrat, you should know what is actually happening. The basic things வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஓரளவு கொஞ்சம் அதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நான் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். The next another important topic for electrical engineer is armature reaction. So what is armature reaction அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதோடய சேர்த்து இன்னொரு கொஸ்டினை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் நோட் இட் when it happened. ஆர்மேச்சர் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல ஒரு கொஸ்டின் நீங்களா அடிஷனலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நீங்க உங்க லைஃப்ல மறக்க மாட்டீங்க. when it happened, armature reaction happens only when the machine gets loaded. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மெஷினை எப்ப லோட் பண்றோமோ அப்பதான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ ஆர்மேச்சர் ரியாக்ஷன் என்ன? So when the machine gets loaded, what happened? The current flow in the armature conductor. Armature conductorல வந்து current flow இருக்கு. current flow ஆகும்போது என்ன நடக்கும்? நமக்கு MMF என்னன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். What is MMF? It's nothing but ampere turns. அதோட யூனிட்ல சொல்றது வந்து ampere turns. ஒரு கண்டக்டர்ல கரண்ட் போச்சுன்னா அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும் சார். சிம்பிளி ஒரு கண்டக்டர்ல ஒரு கரண்ட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தேர் வில் பி a magnetic flux. கரண்ட் வந்து எதனால ஃப்ளோ ஆகுது? ஆர்மேச்சர் ஜென்ரேட் பண்ற இஎம்எஃப்னால ஃப்ளோ ஆகுது. ஆர்மேச்சர் ஜென்ரேட் பண்ண இஎம்எஃப்னால when we are connecting a load across the generator, so what happened? Automatically when the load gets connected, the load current will flow through the armature conductor. So அதுக்கு ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இஎம்எஃப் ஒன்று இருக்க ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்க போய் தான் அந்த இடத்துல அந்த கரண்ட் ஃப்ளோ நமக்கு நடக்குது. ஸோ கரண்ட் வந்து அந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகும்போது ஒரு எம்எம்எஃப் உருவாகுது. இந்த எம்எம்எஃப் வந்து என்ன பண்ணுதுன்னா மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. இஎம்எஃப் யாருனால உருவாகுறாங்க? மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இருக்க போய் தான் உருவாகுது. ஸோ மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வில் டிஸ்டார்ட் த ஒரிஜினல் மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ். ஸோ அந்த மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் போய் டிஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸோடைய ரேட் கொஞ்சம் குறையும். ஸோ மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸோட ரேட் கொஞ்சம் குறைஞ்ச உடனே the rate of change of flux அப்படின்னு சொல்லி இந்த ஃபேரடேஸ் லா ஒன்று ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, அந்த ஃபேரடேஸ் லாஸ் படி rate of change of flux வந்து gets reduced. The rate of change of flux gets reduced. What happened? Immediately it affects the EMF. இப்போ அந்த கிராஃப்ல நம்ம போட்டிருக்கோம், லோடு கேரக்டரிஸ்டிக்ஸ் போடும்பொழுது ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு ஒரு டாட் லைன் போட்டிருக்கோம். The reason behind this armature reaction and IRA drop அப்படின்னு சொல்லி, the voltage drop because of armature reaction and IRA drop அப்படின்னு சொல்லி. So the armature reaction is very very important for studying the DC generator. So DC generator நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த விஷயங்கள் நமக்கு என்னென்னங்கிறது தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஆர்மேச்சர் நீங்க வந்து லோட் பண்றீங்க, லோட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா எம்எம்எஃப் ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த எம்எம்எஃப் வந்து மெயின் ஃபீல்டை அப்போஸ் பண்ணணும். ஏன் சார் அதை அப்போஸ் பண்ணணும்? தட் இஸ் லென்ஸ் லா. லென்ஸ் லா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, one who creates which opposes always the cause producing by it. ஒருவன் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கானோ அவனை அவன் எதிர்ப்பான். சிம்பிளா சொல்ல போனா வளர்த்த கடா மாறல பாயும் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லுவேன். ஸோ அதுதான் இது. One who always opposes the cause producing by it. எப்போதுமே ஒருத்தனை எதிர்த்துட்டு இருப்பான். எப்போ யாரால் அவன் உருவாக்கப்பட்டிருக்கானோ. இதுதான் சிம்பிள். ஸோ அந்த லென்ஸ் லா படிதான் அந்த கரண்ட் ஃப்ளோ வர்றதுனால ஒரு எம்எம்எஃப் உருவாகுது. அந்த எம்எம்எஃப் உருவாகிறதுனால இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மெயின் ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணுது. மெயின் ஃபீல்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரெடியூஸ் ஆகுது. மெயின் ஃபீல்ட் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா இஎம்எஃப் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இந்த வோல்டேஜ் ட்ராப் டியூ டு திஸ் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். இதுதான் நம்ம வந்து இதை சப்போர்ட் பண்றதுக்கு இன்டர்போல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்றோம். ஸோ the next is need for a starter. ஒரு எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ்க்கு ஸ்டார்டர் எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. அந்த டோட்டல் மோட்டரை பத்தி நமக்கு தரவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அதுதான் இந்த பர்டிகுலர் ஃபார்ம். நீட் ஃபார் எ ஸ்டார்டர் அப்படின்னா ஜென்ரலா நம்ம சொல்லக்கூடியது சின்ஸ் த ஸ்டார்டிங் கரண்ட் இஸ் ஹை, ஸோ நீட் ஆஃப் எ ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ நீட் ஃபார் எ ஸ்டார்டர்னு உங்களுக்கு எங்கேயாவது யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை யூ ஷுட் ரிமெம்பர். EB is equal to V minus IR. EB back EMF is equal to V minus IA into RA. A suffix A is referred to armature. So armature current and armature resistance. So now from this equation you can easily find what is IA. IA is equal to V minus EB by RA. So that what is EB? This is back EMF. So here also we have to refer the lens law. So the EMF generates once we are giving input to the motor. So what happens? The motor rotates in between the magnetic field. Automatically what happens? According to Faraday's law, it generates EMF. But this EMF is because of the input electrical energy, so that which opposes the original terminal voltage. So that is why we call it as back EMF. So this particular back EMF will produce the actual torque for the motor. So the torque வந்து கம்ப்ளீட்டா எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் நம்ம அந்த மெஷினை வந்து ஃபுல்லா ரன் பண்ண வைக்கிறதே இந்த மோட்டரோட வேலை தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து IA is equal to V minus EB by RA. RA வந்து வெரி வெரி நெக்லிஜிபிள். ஸோ IA வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த அப்ளைட் வோல்டேஜ். அதுதான் நீங்க வந்த உடனே உங்களுக்கு அப்சர்வேஷன்ல வந்து அந்த நேம் பிளேட் டீடைல் எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாமலே உட்காந்து எழுதி முடிச்சுட்டு அந்த அப்சர்வேஷன் நம்ம லேப் எல்லாமே முடிச்சுட்டு போயிடும். ஸோ அதுல நமக்கு போய் பார்த்தா தான் தெரியும் the maximum loading capacity for the machine is 15 amps or 12 amps or 8 amps அப்படி இருக்கும். சில பேர் வந்து இது மைக் ஆன் பண்ணி இருக்கீங்க. ப்ளீஸ் participant please mute your mic. சில பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து யாராவது மைக் ஆன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. சார் ப்ரோசீட் பண்ணுங்க சார். ஓகே தேங்க் யூ. ஸோ இந்த சாரி மைக் இருந்ததுன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு எனக்கு. அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தட் இஸ் வை ஐ மென்ஷன். நோ ப்ராப்ளம். ஸோ அந்த நமக்கு ஒன்லி விஷயம் இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா அந்த நேம் பிளேட் டீடைல்ல போய் பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் அது வந்து எவ்வளவு நமக்கு வந்து கரண்ட் வந்து அந்த மிஷின் வந்து விஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்த உடனே நம்ம 230 வோல்ட் ஆர் வாட் எவர் மேபி த வோல்டேஜ் மென்ஷனிங் ஃபார் தட் பர்டிகுலர் மிஷின் அதை கொண்டு போய் கொடுத்தாச்சு அப்படின்னா விச் இஸ் ஈக்குவலன்ட் த கரண்ட் டேக்கன் பை த மோட்டார் அட் ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷன் இஸ் நத்திங் பட் த அப்ளைட் வோல்டேஜ். ஸோ அதுக்கு ரீசன் தான் இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ் தான், பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரீகால் நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம்.
So the need for a starter is to limit the current. அதுல எந்த விதமான டவுட் கிடையாது. பட் எதுக்காக அந்த கரண்ட்டை நம்ம லிமிட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் இல்லை. ஸோ அதை எப்படி லிமிட் பண்றோம் அப்படின்னா அந்த ஒன்லி அந்த ஈக்குவேஷன் நீங்க பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஒன்லி பேராமீட்டர் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த ஒன்லி பேராமீட்டர் யூ கேன் ஹேவ் எ கண்ட்ரோல். ஸோ ஆர்மேச்சர் சீரீஸ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா பேக் EMF வந்து இம்ப்ரூவ் ஆக we are reducing the resistance and finally the machine will get starts. இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டார்டர். நம்ம வந்து சிம்பிளா லேப்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் பார்த்துருக்கீங்க. பட் பெரிய பெரிய மிஷின்ஸ் கெப்பாசிட்டி ஆஃப் 150 kilowatt or 200 kilowatt or 500 kilowatt or in terms of megawatt size மிஷின்ஸை நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய படிச்சு போனோங்க. அதுல நமக்கு பேசிக் மிஷின்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம விஷயங்கள் படிச்சிருக்கோம். பட் இதுலயுமே ஸ்டார்ட்ல இருந்து டெல்டாக்கு மாத்துறதுக்கு உண்டான அந்த ஓப்பன் ஆகும்போது அந்த ஓப்பன் சர்க்யூட், வாட் இஸ் ஓப்பன் சர்க்யூட் டிரான்சிஷன் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். பட் அதுல ரொம்ப டீப்பா நம்ம உள்ள போறதில்லை. பட் ரியல் டைம்ல போய் பார்க்கும் பொழுது நான் EBல அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணும்பொழுது எனக்கு கேட்ட கேள்வி, வாட் இஸ் ஒரு இந்த மீட்டரிங் செட்லாம் வந்து மீட்டரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் முன்னாடி பார்த்துருக்கீங்களா, வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவங்களோட ஏஐ கேட்டிருக்காரு. சார் எங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை சார் அப்படின்னு. ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்ன வேலை செய்யுது, வாட் இஸ் சிடி, வாட் இஸ் பிடி. ஏன்னா அந்த வயசுல நம்ம வந்து பேனலுக்கு உள்ள போயிட்டு சிடி என்ன பண்றது, சிடி வந்து எப்படி உள்ள பஸ் பார்ல எப்படி நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ணிருக்காங்க, அதுல இருந்து எப்படி இந்த ஒரு 5 amps மீட்டர் வந்து 100 amps மீட்டரா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி 300 மீட்டர் எப்படி 100 amps ரேஞ்சில் இருக்கக்கூடிய கரண்ட் நம்மளால பார்க்க முடியும் சொல்லி பார்த்தோம்னா அந்த சிடி தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது. நமக்கு பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் அந்த ஹை வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அப்போ சப்ஸ்டேஷன்ல வந்து அந்த டிரைவெக்டர் மீட்டருடைய பர்பஸ் என்ன. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம வந்து படிச்சுட்டு மறக்கிறதுக்காக படிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நல்லா புரிய முடிஞ்சது ஒரு சில நேரங்கள்ல. So working experience is totally different. When you are going for an industry, definitely some basic expectation will be there. நல்லா அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில பேசிக்கா உங்கள்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த பேசிக் விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த சீனியர் பீப்புள் வில் டேக் கேர் ஆஃப். At this point, I'm going to I'm going to stop that presentation. You will have one video now. The college will run that video, and after that, I will come again for my presentation. Sir, shall we play now, sir? Yes, definitely. Okay, sir. Okay. Record level water pumping in Kaleshwaram, a marvelous achievement by MEIL. The Kaleshwaram Lift Irrigation Project, KLIP, created a record by lifting more than 25 TMCs of water from Godavari River to mid-Maneru Reservoir in less time compared to the world's popular Handriniva, Colorado and great man-made river projects. Once thought of as an impossible task has now become a visual reality. An effort is made as in Telangana, where the river water is lifted to 300 meters above the sea level. This electromechanical engineering effort has already got worldwide recognition. In the history of Indian irrigation sector, projects of this size took decades to complete, and some of them have not yet reached their full potential. With much more complex, MEIL could complete Kaleshwaram project within 3 years of its initiation with a lifting capacity of 2 TMCs of water per day. All the credit for this engineering marvel
goes to Megha Engineering Infrastructure Limited. It is an enormous effort, be it in establishing a sophisticated electromechanical system or in completing the complex underground technical and electrical works within 3 years. Technically, Kaleshwaram project was inaugurated on June 21st, 2019 by 3 chief ministers of Telangana, Maharashtra and Andhra Pradesh. All the critical works of the project have been completed, enabling to lift nearly 25 TMCs of water within a short period. The water has now reached Mid-Maneru Reservoir, located near Sirsilla district, that is almost 300 meters above from the sea level. KLIP has a unique engineering system. The pumping capacity of 2 TMCs of water per day, storing the water in an intermittent reservoir, and again lifting water from those reservoirs are some of the critical features of this mega project. Even though Handri Niva project's capacity is 40 TMC, but it could never lift more than 20 TMC in a year. Kaleshwaram project could pump 160 TMCs of water from Godavari River. It has proven its mettle by lifting and pumping 25 TMCs of water within a short time in the experimental stage itself. MEIL has taken up all the critical works of this project, including construction of underground pump house and establishing electrical distribution system. Medigadda Lakshmi, Annaram Saraswati, Sundila Parvati, Lakshmipuram underground Gayatri pump houses are very critical in Link 1 and Link 2 for operationalizing this project. All these pump houses have been now brought into utilization successfully without any technical glitches. Lakshmi Pump House has got utmost importance as it could lift 24.062 TMCs of water during the period between 5th July to 6th December 2019 in just 3,157 pumping hours. Utilization of all the 11 pumps in this period is another hallmark achievement. It has been operationalized to its full potential since 11th November 2019. Gayatri Pump House is the most critical one among all the pump houses, as it is an underground pump house constructed 430 feet below the ground. For the first time in the world, 7 machines, each with a capacity of 139 megawatts, established in this pump house. The efforts of MEIL and PHEL are much laudable in establishing such huge pumping units in underground. These 7 units have worked for 2,602 hours so far and enabled reaching of 29.70 TMCs of water towards the Mid-Maneru Reservoir. Thus, Godavari water bringing a new life to the entire area. The mega effort of MEIL in lifting water to such a height and diverting the flow of Godavari River is an extraordinary phenomenon. It has rewritten the age-old idiom in Telugu, Neeru Pallamerugu, with the determination of Telangana Chief Minister K. Chandrasekhar Rao and the meticulous execution of the Kaleshwaram project by MEIL. Godavari River has now taken a new direction, flowing 175 kilometers in transit to reach the upper reaches against the gravity. MEIL. சார் சார் எங்க எண்ட்ல ஸ்டாப் பிரசன்டிங் கொடுத்துறோம் சார், நீங்க அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். Sir, now you can present your screen, sir. Sir? Sir, your mic is muted, sir. Okay. Okay, sir.
ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. இட்ஸ் a பிக் ப்ராஜெக்ட். அதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அந்த கீழே வந்து the cost of one Chandrayaan 2 is only 615 crores அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போ எத்தனை சந்திராயன் நம்ம வந்து பிளான் பண்ணா இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் அட்டைன் பண்ண முடியும்னு பாருங்க. இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட்டட் 80. கேக்குதா சார்? சார் கேக்குது சார், கேக்குது சார். ஓகே, அதை நியூ ரிலீஸ் பண்ணிட்டா திருப்பி வந்து கவுட் பண்ணுவாங்க. ஓகே சார், ஓகே. ஸ்லைட் ஷோ கொடுங்க. Okay. So shall I proceed now? Yes sir, proceed sir. So Kalliswaram Lift Irrigation Project, KLIP அதோடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து. காளீஸ்வரம்ங்கிறது ரொம்ப தள்ளிலாம் கிடையாது. இட்ஸ் வெரி நியர் டு அவர் ஸ்டேட், இட்ஸ் தெலுங்கானா. அந்த தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டர் சந்திரசேகர் ராவுடைய ஐடியா தான் இந்த டோட்டல் ப்ராஜெக்டுடைய பேஸ். அவங்களுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, யூட்டிலைசிங் reservoir by having plenty of water available in Godavari. அது வந்து தேவையில்லாம வந்து சத்தீஸ்கர்ல இருந்து கிளம்பி மகாராஷ்டிரால வந்து நேரம் வந்து ஆந்திரால வந்து ஒரு கடல்ல வந்து நமக்கு வந்து ஸோ அந்த வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, again 175 kilometer travel பண்ணி 3 stages அதை வந்து பம்ப் பண்ணி 4 பம்பிங் ஹவுஸை யூஸ் பண்ணி நியர்லி 300 feet sea level இருந்து ஹை பண்ணி பெரிய ஒரு வாட்டர் பெட்டை வந்து கிரியேட் பண்ணி அங்கிருந்து 70% ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டேட் உண்டான என்டையர் வாட்டருடைய ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. That is not only for irrigation and also for drinking as well as industrial purpose. So, இன்னைக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தெலுங்கானால கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் ஜூன் 21st 2019ல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க பை த 3 சீஃப் மினிஸ்டர்ஸ், ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் தென் மகாராஷ்டிரா. ஸோ அந்த 3 சீஃப் மினிஸ்டரையும் வச்சு அதை வந்து ஒன்ஸ் இனாகிரேட் பண்ணிட்டாங்க. அதோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க இந்த 5 minutes வீடியோல பார்த்தீங்க. எதுக்காக இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கெப்பாசிட்டி எல்லாம் மெஷின் இருக்குமா அப்படின்னா, again it's a big question mark we have to ask us. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடும் அந்த எம்இஐலும் ஜாயிண்ட் வெஞ்சர்ல 139 மெகாவாட் பாகுபலி மெஷின். அந்த மெஷினுக்கு பேர் வந்து பாகுபலி. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு மெஷினை இன்னைக்கு ஆப்ரேட் பண்ணி ஒரு மிஷின்ல ஒரு பர்டிகுலர் செக்டார்ல 7 மெஷினை வந்து நியர்லி நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்து 430 feet கீழே கொண்டு போய் வச்சு அதுல இருந்து வாட்டரை வந்து பம்ப் பண்ண வாட்டரை மேலே ஏற்றி நியர்லி 300 feet ஹைட்ல கொண்டு போய் வாட்டரை வச்சு கேனல்ஸ் ஃபுல்லா ரெடி பண்ணி டோட்டல் ஆன் தெலுங்கானாவுடைய என்டையர் ஸ்டேட்டுக்கு வந்து தண்ணியை வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ₹1 பே பண்ணியாச்சுன்னா போதும், they are eligible to get water for irrigation purpose. அக்ரிகல்ச்சர் விவசாயிகள் வந்து ₹1 பே பண்ணா போதும். ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா then it is easy to get water. Instead of giving free electricity, we are giving water directly to the people from who require it. So இதுதான் அந்த ப்ராஜெக்டோட டோட்டல் ஐடியா. காஸ்ட் வந்து 80,500 crores வந்து அதை வந்து எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. Now it crossed nearly about 1 lakh crores. So 1 lakh crores நியர்லி அபவுட் ஒரு 130-140 சந்திராயனை வந்து பறக்க விட்டா என்ன செலவாகணுமோ அந்த காஸ்ட் தான் அந்த டோட்டல் ப்ராஜெக்டோடைய காஸ்ட். ஜஸ்ட் யூ இமேஜின்.
So it is inaugurated 21st June 2019. And the experimental period day வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 TMC of water வந்து 3157 pumping hoursல lift பண்ணி முடிச்சிருக்காங்க. So it's a miracle. ஏன்னா 25 TMC of water வந்து இவ்வளவு ஷார்ட் பீரியட், அதாவது அந்த டோட்டல் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 3 months. 3 monthsல வந்து அந்த 25 TMC of water வந்து ஷிஃப்ட் பண்றது அப்படிங்கிறது ரியலி டஃப் டாஸ்க், அவ்வளவு ஈஸி கிடையாது. பெர் டே வந்து ஆவரேஜா வந்து 2 TMC of water வந்து லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு போறாங்க. நம்ம வந்து வாட்டர் பம்பிங் ஹவுஸ்ன்னு சொல்லி நம்ம சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கோம். பட் இங்க வந்து the purpose is not for regeneration. This particular water lifting is only for irrigation and other purpose. The water is directly going to be utilized for the human being. திருப்பி அதை பவராவோ இதாவோ நம்ம கன்வெர்ட் பண்றதுக்காக மேலே ஏற்றலாம். நம்ம படிச்சிருக்கிறது எல்லாமே மினியேச்சர் டைப் வாட்டர் பம்பிங் ஹவுஸ். சின்ன டைப் வாட்டர் பம்பிங் ஹவுஸ் பீக் பீரியட்ல அது வந்து மேல இருந்து தண்ணியை கீழே இறக்கி பவரை வந்து ஜென்ரேட் பண்ணி சர்வீஸ் பண்ற மாதிரியும், நான் பீக் பீரியட்ல எகைன் த வாட்டர் பேக் இன் டு த ஹெட், அந்த ஓவர் ஹெட்டுக்கு போயிட்டு திருப்பி அது நெக்ஸ்ட் டே பீக் பீரியட் நான் பீக் பீரியட்ல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம படிச்சிருக்கிறது இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். பட் திஸ் பர்டிகுலர் வாட்டர் இரிகேஷன் சிஸ்டம் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் எனிதிங். ஸோ the world biggest machine capacity of 139 megawatt named as Bahubali was erected in that particular project. The water from Godavari river, actually the water history enna appadina nearly about 60 meter width irukku. And the total and the river width வந்து 60 meter. ஸோ நல்ல பெரிய அகலமான ஒரு ரிவரை வந்து தண்ணி வந்து அப்ப எவ்வளவு வரும்னு பாருங்க. 90 flooding days, 90 நாட்கள் அதுல வந்து தண்ணி வந்து எப்போதுமே ஃபுல்லா தான் வரும். அதுல நியர்லி அந்த டோட்டல் கலெக்டட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா 160 TMC. 160 TMC வாட்டர் வந்து ஒரு வருஷத்துக்கு அங்க இருந்து கிடைக்கும். அந்த 160 TMC வந்து 180 TMC 180 TMC வாட்டர் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணும் பொழுது வரக்கூடிய லாசஸ் எல்லாம் போக we definitely achieve 160 TMC of water in the overhead mid-Mauni reservoir. The reservoir பேர் வந்து mid-Mauni reservoir. அது வந்து சிரிசில்லா டிஸ்ட்ரிக்ட் வந்து தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்குது. which is 300 feet above the sea level. The total length of 175 kilometer, the water is pumping against gravity. கீழே இறங்கி வரக்கூடிய அந்த வாட்டர் வந்து against gravityல nearly about 175 kilometer this quantum, the 160 TMC of water வந்து ஒரு வருஷத்துக்குள்ள மேல ஏற்றி அதை வந்து யூட்டிலிட்டிக்கு கொண்டு வரணும்னா எவ்வளவு விஷயங்கள் அதுல இன்வால்வ் ஆயிருக்கும், எவ்வளவு டெக்னாலஜி, எவ்வளவு மெக்கானிக்கல், எவ்வளவு எலக்ட்ரிக்கல், எவ்வளவு சிவில் ஒர்க், எவ்வளவு கம்ப்யூட்டரைஸ்ட் ஒர்க், எவ்வளவு மேன் பவர் ரெக்யர்மெண்ட், டோட்டல் ஒரு நம்ம டிப்ளமோட டெக்னோகிராட்ஸ் என்ன இது பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஏன்னா அதுல ஒர்க் பண்றது வந்து engineers, the percentage ratio, you know, as a diploma holder you should know the ratio between the engineers as well as the diploma holders, 1:50 ratio. So எவ்வளவு பேர் அதுல உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டை இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அதோடைய ஆப்ரேஷனுக்குள்ள எக்ஸ்பெரிமெண்டல் ஆப்ரேஷனுக்குள்ளேயும் வந்தாச்சு. 100% ஆப்ரேஷனுக்குள்ள வித்தின் ஷார்ட் பீரியட்ல வரப்போகுது. ஸோ அதுல உள்ள அந்த 4 பம்பிங் ஹவுஸை யூஸ் பண்ணிட்டு தான் இந்த 175 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வாட்டரை வந்து பம்ப் பண்ணி அந்த மிட்-மோனி ரிசர்வாயர்ல கொண்டு போய் வாட்டரை வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த 4 பம்பிங் ஹவுஸ் தான் நம்ம வந்து மேடிகண்டால உள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேம்ல வச்சிருக்காங்க. லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி அண்ட் காயத்ரி. அதுல அந்த காயத்ரி பம்பிங் ஹவுஸ் தான் வந்து நீங்க அந்த பார்த்துருப்பீங்க. ரொம்ப டீப்பா கீழே வந்து nearly about 435 feet எர்த்துக்கு கீழே வேர்ல்டு பிக்கஸ்ட் பாகுபலி மோட்டார் கெப்பாசிட்டி ஆஃப் 139 மெகாவாட் ஈச் 7 பம்பை வந்து அதுல கீழே செட் பண்ணி அந்த 7 பம்ப்ல இருந்தும் 2 TMC ஆஃப் வாட்டர் வந்து பெர் டே வந்து அவங்க வந்து லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போறாங்க. லொகேட்டட் நியர்லி 450 feet below the earth level. ஸோ டோட்டல் பவர் யூட்டிலைசேஷன் வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா 4627.24 megawatt capacity. World's biggest power consumption project is on. No doubt, you can verify.
so far வந்து 13,558 million unit of power வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அதோடைய எய்ம் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 160 TMC, that is 1000 million cubic feet of water to be lifted per annum, average of 90 flood days. ஸோ அதில் அந்த நமக்கு 90 flood daysல 180 TMC நமக்கு அவைலபிளா வாட்டர் இருக்கும். பட் நம்ம ஃபில்ட்ரேஜ் எல்லாம் லாசஸ்லாம் போக, எவாபரேஷன் லாசஸ் அந்த மாதிரி லாசஸ்லாம் போக, the idea is they have to lift nearly about 160 TMC of water. So அந்த டோட்டல் ஐடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா against gravity they are lifting water nearly 300 feet height. இரிகேஷனுக்கு கேனல் ரெடி பண்றாங்க, எல்லாருக்கும் ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ஐடியா விஷன் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னும் நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடா இருக்குது. யூ கேன் கோ வித் யூடியூப் வீடியோஸ். அந்த சிஎம் வந்து தே ஸ்பெண்ட், அந்த இன்ஜினியர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இனாகுரல் ஃபங்க்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி ஹி ஸ்பெண்ட் நியர்லி அபவுட் 1000 nights and countless numbers of paper he used for constructing this project அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க. ஸோ ஒரு சிஎம் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்காக வந்து இவ்வளவு தூரம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா டெஃபினட்டா வி ஹேவ் தி ஹேட்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட் சிஎம். ஸோ அதுல எந்த விதத்துலயும் நமக்கு இதே இல்லை. ஏன்னா அந்த எய்ம் விஷன் யார் பண்ணாலும் சரி, அதுல வந்து எத்தனை டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம ஒரு நாட்டுக்கு கிடைக்கும். இதுல இன்னொரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து எந்த விதமான ஃபண்ட் அலோகேஷனும் இல்லாமல் அவங்க ஸ்டேட்ல உள்ள அவ்வளவு பேரும் இண்டிவிஜுவலா ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸோ the credit goes to each and every person, those who involved in the project really. So once again, good afternoon. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு இன்னைக்கு ரீசெண்டா உள்ள டெக்னாலஜியை உள்ள இன்கார்பரேட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது ரிலேட்டடா நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள தெரிஞ்சுக்கலாம். Not only the particular company, Mega Engineering company இருக்குது, அப்புறம் வாட்டர் மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், நிறைய thousands of company involved to construct the particular project in a complete version. அது இன்னைக்கு வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை டெஃபினட்டா யூ ஷுட் நோ அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். டெஃபினெட்லி ஐ ஹோப் தட் யூ வில் பி getting useful for this particular session. Thanks a lot, one and all. Thank you, sir. Alsudhar, are you there? Yes, sir. You can directly ask your doubt to the guest, sir. Alsudhar? சொல்லுங்க சார். அதாவதுப்பா நான் சொன்னது உனக்கு காதுல விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் மிஷின் என்ன ஷேப்லனாலும் இருக்கலாம். நீ வந்து எந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் மிஷின் என்னது அப்படின்னு தானே கேட்டிருக்கிற? ஆமாங்க சார். அது என்ன ஷேப்னாலும் இருக்கலாம், பட் பிரின்சிபிள் வந்து மாறாது இல்லப்பா. எல்லாமே ஒரே பிரின்சிபிள்ல தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே சார். அது நீ நெட்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ல அவைலபிளா இருக்குது. ஓகே சார். தேங்க்ஸ் எல்லாரும். தேங்க்ஸ் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஏதாவது மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுறதுல ஏதாவது தயக்கம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கொஸ்டின் சாட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து கெஸ்ட்டுக்கு அப்படியே கன்வே பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா?
ஹலோ. எஸ் யூஸ்ஃபுல்லா தான் சார் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க சார் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி. ஓகே சார் ஓகே. ரொம்ப ஸ்பீடா போன மாதிரி தெரிஞ்சது எனக்கு. இல்ல சார் கரெக்டான ஃப்ளோல தான் சார் இருந்தது. சரி, கரெக்டான ஃப்ளோல இருந்துச்சு சார். ஈஸியாவும் எல்லாரும் கவனிச்சாங்க, நல்லா புரிஞ்சுது. எங்களுக்கே இந்த டைனமோ கான்செப்ட்ஸ், ஆர்மிச்சர் ரியாக்ஷன் எல்லாமே நல்லா புரிஞ்சுது சார். நாங்களே ஆஸ் அ ஸ்டாஃப் மெம்பர்ஸ் உங்க நல்லா ரசிச்சு கவனிச்சோம். நல்ல ஒரு டெக்னிக்கல் ஃபீஸா இருந்துச்சு. அதனால ஹோப் எவ்ரி ஒன் வில் என்ஜாய் திஸ் சார். உங்களுக்கு பேசிக்ஸ் சொன்னீங்க, நாங்களும் அந்த பேசிக்ஸ் என்ன தெரியும்னு நினைச்சோம். கண்டிப்பா நல்லா கவனிச்சோம் சார், நல்லா புரிஞ்சுது. இட் வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் ஃப்ளோவும் கரெக்டாக தான் சார் இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ஸ்லோவாக நார்மல் ஃப்ளோவில் தான் இருந்துச்சு. நான் அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியலங்கிறதுக்காக தான் கொஞ்சம் அர்ஜி பண்ணி போயிட்டேன். சரி. நோ ப்ராப்ளம் சார். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் தூக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆமா. நம்ம டெய்லி ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் சார். மத்தியானம் டெய்லி நமக்கு காலை 10 to 12, மத்தியானம் 2 to 4 நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஃபவுண்டர்ஸ் டேனால காலையில கொஞ்சம் வைக்கல, ஸோ ஸ்ட்ரைட்டா மத்தியானம் சொல்லிட்டோம். அதனால எல்லாமே கண்டிப்பா எஃபிஷியன்ட்டா வருவாங்கன்னு தெரியும். தேங்க்யூ சார். அடுத்தது நம்ம ஓகே சார். இன்ட்ராஜ் ப்ரொசீட் பண்ணுங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் வித் அஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃப்ரம் அலுமினி அசோசியேஷன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ பிரின்சிபால்டையும் சொல்லிருங்க. முருகேசன் சார் லைன்ல தான் இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு அன்மியூட் பண்ணணும் சார். மைக் அன்மியூட் பண்ணுங்க சார். முருகேசன் சார். தேங்க்ஸ் சார். ஓகே. Now I request our HOD in charge of the electrical department to deliver the vote of thanks. Good afternoon to all. இன்றைக்கு 3 கல்லூரிகளின் நிறுவனர் ஐயா கே ராமசாமி அவர்களின் 84வது பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக காலையில் தொடங்கி இன்று இந்த நேரம் வரை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக நமது மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையின் சார்பில் வெபினார் நம்ம பழைய ஸ்டூடெண்ட் பெருமிகு முதல்வர் அவர்களால் நடத்தப்பட்டது என்பதை பெரும் மதிப்பும் மரியாதைக்குரிய அலுமினி அவர்கள் நடத்தி வைத்தது வெகு சிறப்பு. I am here to spell out words of thanks to all of those who made this evening a sweet memory to carry home. First of all, I thank the management and principal to give us to celebrate Founders Day webinar. Today, my words are not enough to express the gratitude on behalf of our college Electrical and Electronics Engineering Department. I would like to thank our chief guest, Mr. Srinivasan, Principal, Sri Ramana Polytechnic College, and our alumni. We graced us with his thought-provoking address, set for perfect platform for our student. I would like to thank our proud principal for all words of wisdom that radiated a source of energy with us. We will never remain grateful to you, and we thank you for being with us today, sir. Next, I thank Mr. Brent Kumar, senior lecturer of our department, who gave brief introduction about our institution, and Kalvithandai K. Ramaswamy, and our chief guest introduction. Heartfelt thanks goes to all the faculties of our Electrical and Electronics Engineering Department, making happy with your presence to this function. Last but not least, I thank all the students for showing their interest in this webinar. Once again, I thank you very much to be assembled there. Thank you. Thank you, Anda. Thank you, sir. Thank you, sir. Participants, உங்க ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து chat boxல போட்டிருக்கோம். Participants, feedback form வந்து chat boxல போட்டிருக்கோம். இந்த feedback form fill பண்ணுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணோடனே உங்களுக்கு இந்த வெபினாருக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸுக்கு அடுத்த நிகழ்ச்சியா வந்து டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து
உங்களுக்கு அந்த மீட்டிங்கான லிங்க் வந்து நாங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க போடுவோம். ஸோ இந்த மீட்டிங் இது நாள் வரை இப்போ வரைக்கும் Sir, shall I take a leave? எஸ் சார், எஸ் சார். Thank you so much. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஃபீட்பேக் ஃபார்ம் லிங்க் இப்பயும் போட்டிருக்கிறேன். யூடியூப் லிங்க், யூடியூப்ல ஸ்ட்ரீம்ல பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் அதுலேயும் கிடைக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, உங்க சர்டிஃபிகேட் வரும். அந்த ஈவெண்ட்டுக்கு, டெக்னிக்கல் ஈவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே